ஹலோ கைஸ், வெல்கம் டு மை vlogs கைஸ். நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் சரிகமா பார்த்துக்கிச்சா எப்படி ப்ளே பண்ணணும். இன்றைக்கி இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெஃப்ட் ஹேண்டில் எப்படி நம்மளோட இடது கையில் எப்படி ப்ளே பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, உங்களோட சின்ன விரலை ஆக்சுவலாக இல்லைன்னா C3ன்னு போட்டிருக்கோம். C3ல் தான் நம்ம ரைட் ஹேண்டில் வாசிப்போம். இப்போது C3ங்கிறது இதே மாதிரி ஒரு செட்டு மேலே 2 செட் இருக்கும். இதே மாதிரி எவ்வளோ செட்டில் இது ஒரு செட்டு, இந்த 5 கீயும் ஒரு செட்டு. இந்த செட்டுமே மேலே 2 செட்டு இருக்கும். அதில் 2வது செட்டு தான் இது நம்ம எதுக்குன்னா, இது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ண. இப்போ ஏதோ சாங் வந்துச்சுன்னா லைக் இப்போது C ஃப்ளாட், F ஃப்ளாட் அப்படிலாம் ப்ளே பண்ணுவாங்க. எப்படியோ அது நான் இன்னும் லேர்ன் பண்ண அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அப்படி ப்ளே பண்ணுவாங்க. அதனால நம்ம சின்ன ஃபிங்கரை ஃபஸ்ட்டு வச்சு அதே மாதிரி 5 விரல். அப்போ ஆனால் இப்படி வைக்கும்போது இதுதான் 1, இது 2, இது 3, இது 4, இது 5. இப்படின்னா பெருவரலுக்கு அடுத்தால நம்மளோட மிடில் ஃபிங்கர் வரணும் இந்த இடத்துக்கு. ஆனால் நம்ம என்றைக்கும் இப்படி வச்சு கையை வாசிக்கக்கூடாது. நல்லா ஒரு கம்பீரமாக அந்த மாதிரி வச்சு மிடில் ஃபிங்கர் பெருவரலுக்கு அடுத்தால வாழ்ந்து அதான் மிடில் ஃபிங்கருக்கு அடுத்த ஃபிங்கர் இங்கே வச்சு பெருவிரல் மிடில் ஃபிங்கர் அடுத்தால இந்த பெருவரல் இங்கே போகணும். அதுக்கு அடுத்த கீ என்ன கீன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த கீ இந்த கீ. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி காமிச்சினே பாருங்கள். அப்புறம் 2 ஹேண்ட்ஸில் போத் ஹேண்ட்ஸ்லேயும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வரணுன்னா அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. எப்போம்லாம் நான் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு வந்துடும் கைஸ். அவ்வளோதான், பாய்.